See, now see, listen. First of all, consider the alphabet A. Okay, this alphabet A always gives you the sound of Tamil letter A. Okay, ma? Ma'am, just listen carefully. A always gives you the sound of A. அதாவது ஏன்ற லெட்டர் எப்போவுமே ஆன்ற உச்சரிப்பு தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் CAT cat, isn't it? But when you pronounce or spell this word, you say cat. CA. Catனா நம்ம சொல்கிறோம். No. What we used to pronounce? Cat. Cat. C plus A. ஏன் இந்த இடத்துல C plus A. Cat. When it joins with T, it becomes cat. For example, cat. Cat. It. Cat. இந்த T வந்து இங்கே என்னது? It அப்படின்னு வருது. Okay. Why it is pronounced as it? Now see here. Take B. இப்போ நெக்ஸ்ட்டு மேம் உனக்கு B லெட்டர் எடுக்கிறேன். இந்த B வந்து எப்போவுமே உனக்கு இப்ன்ற சவுண்ட் தான் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் now take basket. இப் அ ப இப்ப 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 ப basket. when this இப் வந்து என்ன பண்ணுது? எஸ் கூட சேர்ந்தது அது என்ன ஆகுது? இப் அ ப ப இப்ப basket. எஸ் கூட சேர்ந்து பேஸ். KET cat. basket. Okay, now இப்போ இந்த ஏலே ஏபி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய லெட்டர்ஸ் பார்த்துருக்கியா? வந்து ஆல்வேஸ் கிவ்ஸ் யூ த சவுண்ட் ஆஃப் ஏ. தான் ஆக்சுவலி என்ன சவுண்டு நமக்கு தரும்? ஏன்ற சவுண்டு நமக்கு தரும். ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில். ஓகே, பென்சில் எடுத்துக்கோ. இங்கே PE என்ன சொல்கிறோம்? பே. அப்படி தானே? திஸ் P when it joins with E it becomes பே. அப்போ இந்த PA பே அந்த ஏ சவுண்டு எதுக்கு தான் ஆக்சுவலாக உண்டு? ஈக்கு தான் உண்டு. ஸோ பே when it join with N, pen. Okay, when it join with N it gives the sound pen. Okay, ஸோ இன்றைக்கி இவ்வளோ போதும். இதை நீ மறுபடியும் நல்லா க்ரோ த்ரூ பண்ணு. மேம் இன்னும் ஃப்யூச்சர் கிளாஸில் உனக்கு எப்படி இன்னும் டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லித்தரோம். ஓகேயா? இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு மறுபடியும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ட்ரை பண்ணி பாரு வீட்டில் வச்சு. ஓகே, பாய், தேங்க்யூ.